வணக்கம். ஸ்ரீராம். உங்களுடைய ஜாதகத்தில் 6ல் கேது, 12ல் ராகு பகவான் இருக்குது அப்படின்னா, முதல்ல முக்கியமான விஷயம் இதை கவனிங்க. 12ல் ராகு இருந்தால் பொதுவாக எல்லாம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீக முன்னேற்றம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிதர்சனமான உண்மை. கூடவே 12ல் ராகுவோட மாந்தியும் இருந்து விட்டால் சொல்லவே வேண்டாம். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு இருக்கும். ஆனால் கூடவே ஆன்மீக நாட்டம், ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக சக்தி, நடப்பதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அருள் அனைத்தும் இருக்கும். என்ன நடக்குதோ அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே உணர்த்தப்பட்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு 12ல் ராகுவும் மாந்தியும் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னு சொல்லலாம். கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், கோயில் பணிகள் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் இருக்கும், சக்தியும் இருக்கும். இவர்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும். அது நல்லது சொன்னாலும் சரி, சாபம் விட்டாலும் சரி, நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 48 வயது வரை இவர்கள் படும் துன்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. படாத பாடுபட்டிருப்பாங்க. 7 சனி பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்கும். கடுமையான போராட்டங்கள் எல்லாம் தாண்டி அப்பா அப்படின்னு உட்காரும்போது இன்னொரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை. இப்படி தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருந்து கொண்டு 48 வயதுக்கு பின்பு நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக இவர்களுக்கு நடக்கும். இதுவரை என்ன வாழ்க்கை இது, ஏன் இந்த பூமியில் பாரமாக வாழ்ந்துட்டுருக்கோம், இப்படியே போயிடுமா, காலம் கடந்து போய்விடுமா, இறைவா என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு புலம்பி இருந்தவங்க கூட, நான் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகலை, நான் கும்பிட்ட கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு, நான் இனிமேல் நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குது, என்னோடய குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்குது, என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒரு வீடு கூட இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தேன், வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு யோகம் வந்திருக்கேன், தொழில் நல்லா வியாபாரம் நடக்குது, அப்படி சொல்லக்கூடிய அளவு 12ல் ராகு பகவானும் மாந்தி பகவானும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றம் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்க போகுது. அதாவது 48 வயதுக்கு பின்பு, மார்ச் மாதத்துக்கு பின்பு நிச்சயமாக நல்லது நடக்கும். பாருங்கள். ஸ்ரீராம்.